அதிரசம் பண்ணலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பச்சரிசி வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஊற வைக்கணும் கண்டிப்பாக. ஊற வச்சு முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தண்ணியை வந்துட்டு ரின்ஸ் ஆகணும். அது நல்லா ரின்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகணும்னா, ஒரு துணியில் போட்டு அரிசி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கணும். கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக பண்ணிக்கணும். தென் அரைச்சி முடித்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அரிசி மாவு இருக்குது இல்லையா, அது பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்காங்களோ, எங்கள் மாமியார் தான் வந்து செஞ்சாங்க. அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்களோ அந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்துட்டு வெல்லம் பாவு வந்து எடுத்துருக்கேன். 2 உருண்டைக்கட்டி வெல்லம், கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வந்துட்டு அப்பப்போ ஊற்றி கிண்டணும். கட்டி எதுவும் படக்கூடாது. நம்ம மத்து இருக்கு இல்லையா நம்ம வீட்டில், அதை போட்டு கிண்டுனீங்கன்னா லம்ஸ் எதுவும் வராமல் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தென் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் வந்துட்டு அதிரசம் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு பிஞ்சிக்கிட்டு ஷேப்பே இல்லாத மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், ஸ்வீட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு. ஸ்வீட் ஓகேவா இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு பாவு ஆட் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் சேர்த்து திரும்பவும் கிண்டிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 2 days ஆச்சும் ஊறணும். அப்போ தான் வந்து அதிரசம் நல்லா பொசுன்னு ரவுண்டாக சூப்பராக வரும். தென் ஒரு எண்ணெய் கவர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டிட்டு ஆயிலில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக பாருங்கள் எப்படி எனக்கு பொசுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி ஆயிலில் வந்துட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஓரளவு பண்ணால் போதும். அவ்வளோதான், நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு